Hi. Digital ecosystem na enna? So online la pathina moonu vidama online coaching pannalam. So first one pathina one to one. So oru coach irupanga oru audience irupanga. So straight live streaming மூலமா அவங்க வந்துட்டு அவங்கள கோச் பண்ணலாம். செகண்ட் கோச்சிங் டைப் பார்த்தீங்கன்னா ஒன் டு மெனி. ஸோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அவங்களால கோச் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜூம் வெபினார் அப்படிலாம் வந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களால ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு கோச் பண்ண முடியும். தேர்டு டைப் பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். ஸோ அந்த டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு கோச்சிங் சிஸ்டம் வேர் நீங்கள் வந்து டைரெக்டாக கோச் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ புரியல? ஓகே, நான் இன் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ டிஜிட்டல் எக்கோசிஸ்டம் பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட் ஃபேஸஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இட்ஸ் அன் இண்டிபெண்ட். ஸோ அதுவாகவே அந்த கோர்ஸை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அதால் கொடுக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் கோர்ஸை எல்லாமே ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொண்டு போயிடணும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்த உடனே இது பண்ணணும், செகண்ட் டே இது பண்ணணும், தேர்டு டே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஆன்லைன்லேயே லேர்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாகின் பண்ண உடனே அவங்களுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இந்த பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். செகண்ட் டே வந்தீங்கன்னா செகண்ட் டேக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி டாஸ்க் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டே வந்த உடனே அவங்க இதை லேர்ன் பண்ணுவாங்க, செகண்ட் டே இதை லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இருக்கணும். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ்-செல். ஸோ கிராஸ்-செல் அப்படின்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெயிண்டிங் கிளாஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ பெயிண்டிங் கிளாஸுக்கு என்னென்ன தேவை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரைய வாட்டர் கலர் தேவை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரஷ்ஷு தேவை. ஸோ இது எல்லாமே பேசிக் மெட்டீரியல்ஸ் அவங்க வந்து அந்த கோர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அவங்களாம் தேவை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா எல்லார்ட்டையும் கேட்கலாம், இந்த மாதிரி எல்லாருமே அந்த ப்ரஷ்ஷு இதெல்லாம் மேண்டிட்ரியாக இருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக இன்னொரு பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு அந்த ப்ராடக்டை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயிண்டிங் கலர்ஸ் வாங்கிக்கோங்க, இந்த ப்ரஷ் வாங்கிக்கோங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லையோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி அது மூலமாக வாங்குவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெஃபரல் கோட் மூலமாக கிளிக் பண்ணி வாங்கினாங்கன்னா அது மூலமாக அந்த சேல்ஸ்லேருந்து ஒரு ப்ராஃபிட் ரேஷியோ உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக சொல்ல போகிறது கிடையாது அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட இதை நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னு. இது வாங்க போகிறீங்கன்னா இங்கே வாங்குங்க அப்படின்னு தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அது சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் மூலமாக ஒரு கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் கிராஸ்-செல் அப்படின்ற மாதிரி. ஸோ இது மூலமாக ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, சர்வீசஸ், டூல்ஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இது பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்செல். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கோர்ஸ் நடத்தி முடிச்சிட்டிங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் எக்ஸ்பர்ட் லெவல் கோர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது எப்படி செக்ரிகேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பிகினர், அப்புறம் அட்வான்ஸ், அப்புறம் வந்துட்டு எக்ஸ்பர்ட். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மூலமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ கம்மிங் சண்டே வந்துட்டு நான் ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணுறேன். வேர் உங்கள் ஃபிசிக்கல் கிளாஸ் ரூமை எப்படி நீங்கள் ஆன்லைன் டிஜிட்டல் எக்கோசிஸ்டமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் உங்கள் எல்லா கோர்ஸையுமே டிஜிட்டல் எப்படி பண்ணுறது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு வெப்சைட் கொடுத்துட்டு, தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம ஆடியன்ஸ் கஸ்டமர் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது. ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை ஃப்ரீ வெபினாரில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.